ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கேடி வீடியோஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா லிங்கட் லிஸ்ட் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். லிங்கட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை ஜாவாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு லிங்கட் லிஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பேசிக்கான எல்லா மெத்தட்ஸையும் நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு லிங்கட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, யூடில் பேக்கேஜில் லிங்கட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து இந்த லிங்கட் லிஸ்ட்டுங்கிறது கிளாஸ் தான். ஓகேவா? அது வந்து கிடையாது, என்ன கிடையாது, கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ கிளாஸ் அப்படிங்கிறனால நம்ம அதை டைரெக்டாக லிங்க் லிஸ்ட்டாகவே நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம டைரெக்டாக லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். லிஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இப்போ நான் லிஸ்ட்டை யூஸ் பண்ணியே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிரியேட் பண்ண லிங்க் லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி ஆட் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்டாக எல்லா கலெக்ஷன்லேயும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரே மெத்தட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும். ஓகேவா? லிஸ்ட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸ் மட்டும் நமக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ அது நமக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு லிங்க் லிஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த எரர்ஸ் எல்லாம் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்க் லிஸ்ட்டை எப்படி லிங்க் லிஸ்ட் இருக்கிற எல்லா மெத்தடையும் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, எல்லா கலெக்ஷன்லையும் இருக்கிற மாதிரி ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆல்ரெடி இருக்குது. அந்த லிஸ்ட்டோட இனிஷியல் பொசிஷனில் கொண்டு போய் இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். இதே கடைசியில் கொண்டு போய் அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆட் லாஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் மெத்தடே வந்து ஓவர்லோடு பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, ஆட் கொடுத்து நம்ம பொசிஷன் கொடுத்து அந்த பொசிஷன் கூட நம்ம அந்த வேல்யூவும் நம்ம கொடுத்தோம்னா அந்த பொசிஷனில் போய் இது ஆட் ஆயிரும். ஓகேவா? இது வந்து இன்பிட்வீன், நம்ம எந்த பொசிஷனில் கொடுத்தாலும் அங்கே பொசிஷனில் போய் ஆட் ஆகும். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை மட்டும் நம்ம அன்கமெண்ட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப்டர் ஆடிங் எலமெண்ட்ஸ் ஆரஞ்ச், ஆப்பிள், மேங்கோ, பனானா, கிரேப்ஸ் அப்படின்னு இருக்கா. நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஆப்பிள் பனானா தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆனால் ஆட் ஃபஸ்ட்டில் போய் ஆரஞ்சு கொடுத்துருக்கோமா, அதனால் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆரஞ்சு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது ஆட் லாஸ்ட்டில் கிரேப்ஸ் கொடுத்துருக்கோமா, லாஸ்ட்டில் கிரேப்ஸ் வந்துருச்சு. அப்புறம் ஆட் கொடுத்துட்டு 2, மேங்கோன்னு கொடுத்துருக்கோமா, 2னா வந்து 0, 1, 2 அந்த மாதிரி பொசிஷனில் தான் வந்து ஆட் பண்ணணும். அப்போது 0, 1, 2 அப்போனா இந்த செகண்ட் பொசிஷனில் மேங்கோ வந்துருச்சா. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆட் ஃபர்ஸ்ட், ஆடு, அப்புறம் ஆட் லாஸ்ட், இந்த 3 மெத்தடு வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து ஆட் மெத்தடு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை அன்கமெண்ட் பண்ணிட்டேன். அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பனானா இருக்குது. இந்த பனானாவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வரணும், ஆரஞ்ச், ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ் இப்படி மட்டும் அவுட்புட் வருமா, அந்த மாதிரி தான் வந்து அவுட்புட் வரும். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பனானாவை கிளியர் பண்ணிவிட்டு கிரேப்ஸை கொண்டு வந்து பனானா ஸ்பேஸில் வந்து வச்சிரும். ஓகேவா? அப்புறம் ரிமூவ் 2 அப்படின்னம்னா இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். 0, 1, 2 இப்போ மேங்கோ வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து ரிமூவ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா வந்து ஆரஞ்சு ரிமூவ் பண்ணும். ரிமூவ் லாஸ்ட் அப்படின்னா வந்து கிரேப்ஸை ரிமூவ் பண்ணும். அப்போ இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போ இது சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, பனானா, கிரேப்ஸ் இருக்குது. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ரிமூவ் பனானா. ஃபஸ்ட்டு பனானாவை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? பனானா ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ அது மட்டும் தான் இருக்கும். அப்புறம் ரிமூவ் 2, 0, 1, 2 மேங்கோவை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அடுத்து ரிமூவ் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் லாஸ்ட் கிரேப்ஸும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ எது தான் மிச்சம் இருக்குன்னா ஆப்பிள் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுதான் நமக்கு அவுட்புட் வருது.
சரி, இப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு வேரியபிள் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் எப்படி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து இதில் இருக்குது. அதை நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மட்டும் எடுக்கணும் அப்படின்னா கெட் ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டை மட்டும் எடுக்கணும்னா கெட் லாஸ்ட். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா வந்து டாட் கெட் கொடுத்துட்டு அந்த கெட்டில் வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தோம்னா அதை வந்து நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வந்து அரே லிஸ்ட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ அதே தான். ஸோ மோஸ்ட்டாக எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ஏறக்குறைய சிமிலராக தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அவ்வளோதான். இதில் வந்து லாஜிக் இருக்குது. இதை அப்படியே ரன் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, பனானா, கிரேப்ஸில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அப்புறம் மிச்சம் இருக்கிற எலமெண்ட் ஆப்பிள் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஆப்பிள், லாஸ்ட் எலமெண்ட்டும் ஆப்பிள், எலமெண்ட் அட் 0th இண்டெக்ஸ் அதுவும் ஆப்பிள். கரெக்டாக? இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணாமல் வந்து நான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஓகேவா? ரிமூவ் பண்ணாமல் அதோட யூஷுவல் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ இனிஷியலாக அதே மாதிரியே இருந்து நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, பனானா, கிரேப்ஸ் இருக்குது. இந்த கண்டென்ட்டில் வந்து ஆரஞ்சு தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். கரெக்டா? கிரேப்ஸ் தான் லாஸ்ட் எலமெண்ட். கரெக்டா? அடுத்தது 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது? ஆரஞ்சு. ஸோ அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் 0th இண்டெக்ஸில் இருக்கிறதும் வந்து ஒரே எலமெண்ட் தான். நம்ம வந்து இதில் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பாருங்கள். 4னா 0, 1, 2, 3, 4. நமக்கு வந்து கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரணும். வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு கிரேப்ஸ்னு சொல்லி அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? இங்கே 0 இருக்கிறது அது பிரச்சனை இல்லை. நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 4 கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? எதுவும் தப்பில்லை. ஓகே, இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் வந்து கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து செக் லிஸ்ட் ஃபார் எலமெண்ட். ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படி அப்படின்னா வந்து நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை வந்து நம்ம பூலியனில் கிரியேட் பண்ணிக்குவோம். ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு வரும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்னு வரும். அதனால் ஸோ அது நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா வந்து லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் டாட் கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி மெத்தட் இருக்குது. இந்த கண்டைன்ஸ் மெத்தட் வந்து ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டு மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? மேங்கோ உள்ளே இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ வரும், உள்ளே இல்லைன்னா ஃபால்ஸ் வந்துடும். ஓகேவா? அப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் ஆஃப் வச்சு நம்ம ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். கிரேப்ஸுங்கிற ஒரு பொருள் வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் தெரியும். இல்லை அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? ஸோ இதை வச்சு அந்த பொருள் உள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸை வச்சு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் இண்டெக்ஸ்லேயே நமக்கு வரல அப்படின்னா வந்து லாஸ்ட் இண்டெக்ஸில் நமக்கு இன்டீஜர் ரிசல்ட்டே வரல அப்படின்னாலும் வந்து அந்த பொருள் அந்த லிஸ்ட்டில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஓகேவா? இப்போ இது எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த கண்டைன்ஸ் மேங்கோ வந்து ட்ரூ. மேங்கோ உள்ளே இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் வந்து என்னது? 4. 0, 1, 2, 3, 4. அப்போ கிரேப்ஸ் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மேங்கோ. மேங்கோ எந்த லாஸ்ட்லேருந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 0, 1, 2 செகண்ட் பொசிஷனில் தான் இருக்குது. அது மிடில் இருக்கிறனால செகண்ட் பொசிஷனில் வருது. நான் அப்போ வந்து இந்த மேங்கோவுக்கு வந்து நான் பொசிஷனை மாற்றிக்கிறேன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல வந்து நான் அவகேடோ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஓகேவா? அவகேடோ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். பனானாக்கு பதிலாக மேங்கோன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மேங்கோ வந்து 3. ஓகேவா? 3ன்னா என்ன அர்த்தம்னா கடைசியிலேருந்து நம்ம இண்டெக்ஸ் செக் பண்ணும்போது எந்த பொசிஷனில் வரும் அப்படிங்கிறது தான் கண்டென்ட் அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். ஓகேவா? இது ஆக்சுவலாக ரன் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ இது இன்னொரு ரன் பண்ணலாம். அவகேடோ, மேங்கோ, கிரேப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் இருக்குது. ஆரஞ்சு, ஆப்பிள், அவகேடோ, மேங்கோ, கிரேப்ஸ். இது இன்னொருக்கா ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி வருது அப்படின்னு.
ஆரஞ்சு, ஆப்பிள், அவகேடோ, மேங்கோ, கிரேப்ஸ். ஸோ இது ஒரு பர்டிகுலர் ஆர்டரை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஆர்டரில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா, நம்ம இதை எப்போ ஆட் பண்ணணும்? ஓகேவா, ஆப்பிள் மேங்கோ வந்து வச்சுருக்கோம். பட் ஓகேவா, இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரை வச்சுக்கிட்டு அந்த ஆர்டரில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இந்த ஆர்டரை வந்து யார் டிசைட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஜேவிஎம்ஏ டிசைட் பண்ணிக்கும். ஓகேவா, இந்த பொசிஷனில் தான் இருக்கணும், இந்த ஆர்டரில் தான் இருக்கணும்னு சொல்லி ஜேவிஎம்ஏ வந்து டிசைட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொசிஷனில் அவகேடோ வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதனால தான் வந்து நம்ம இங்கே இருக்குது, நம்ம இங்கே வேணாம். இதை வந்து நான் கடைசியில் வச்சுக்கிறேன். ஆட் அவகேடோ அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் வச்சுக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவகேடோ லாஸ்ட் போயிடுச்சு. இண்டெக்ஸ் ஆஃப் மேங்கோ வந்து 2 0 1 2. ஓகேவா, லாஸ்ட் இண்டெக்ஸ் 0 1 2 பார்த்தீங்கன்னா திரும்பி மேங்கோ நடுவுலேயே வருது. ஏன் இப்படி? சரி, ஓகே, வாட் எவர். ஓகேவா, மேங்கோ வந்து லாஸ்ட்லேருந்து செக் பண்ணும்போது 0 1 2. ஓகேவா, அதனால இங்கே 2 நமக்கு ஆன்சர் வருது. இண்டெக்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் வந்து 3. 0 1 2 3. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து இண்டெக்ஸ் நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருக்குது, எங்கே வந்திருக்கோம்? எஸ், இங்கே வந்திருக்குமா? அடுத்து சைஸ் அண்ட் எம்டிஎன்எஸ் செக். சைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இது நம்ம C++ல கூட நம்ம இதை படிச்சிருப்போம், சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் வேலை செய்யும். நமக்கு ஒரு கலெக்ஷன் இருக்குன்னா அந்த கலெக்ஷனோட ஓவரால் சைஸ் நம்ம இல்லை அரே லிஸ்ட்டில் படிச்சோம்ல, அதே மாதிரி ஓவரால் சைஸை சொல்கிறது தான் வந்து டாட் சைஸ். ஓகேவா, அப்புறம் ECMT அப்படின்னா சைஸ் 0வாக இருக்கும்போது ECMT வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கே ஒர்க் ஆகும். இப்போ சைஸ் 0வாக இருக்கும்போது ECMT ட்ரூவாக இருக்கும். சைஸ் 0வாக இல்லை அப்படின்னா வந்து ECMT ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது வேறு என்னென்னா, இது இதைத்தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நான் இதை என்ன பண்ணுறேன், இதை அப்படியே அன்கமெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ECMT ஃபால்ஸ் வந்துருக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி எம்டியாக இல்லை. ஓகேவா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 5 இருக்குது. ஓகேவா, ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் 1 2 3 4 5 5 எலிமெண்ட்ஸுங்கனால நமக்கு ஆன்சர் வந்து 5ன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் இருக்குது. அடுத்தது வந்து என்னென்னா, ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ எடுக்கணும், இல்லை அது பர்டிகுலர் இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோமா, அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம செட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, கெட் மெத்தட்னா கேப்சர் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு, செட் மெத்தட்னா இந்த வேல்யூ கொண்டு போய் ஒரு ஸ்டோரேஜில் வைக்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த செட் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் பொசிஷனுங்கிறனால நம்ம 0 அப்படின்னு சொல்லி வச்சோம்னா தான் அந்த 0th பொசிஷனில் ஃபஸ்ட் எலமெண்ட்டில் போய் ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா, இப்போ இது அன்கமெண்ட் பண்ணுறேன். அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா, நமக்கு என்ன வருது, செட்டிங் நியூ எலமெண்ட்டை செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சுக்கு பதிலாக பீச் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து செட் மெத்தடோட ஜாப், செட் மெத்தடோட டாஸ்க். ஓகேவா, ஆட் ஆல் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அனதர் கலெக்ஷன். வேற ஒரு கலெக்ஷன்லேருந்து நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கோம், நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம், இன்னொரு லிஸ்ட் வச்சுருக்கோம். அப்போ ஃபஸ்ட் லிஸ்ட்லேருந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படின்னா வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்துருங்க. பைனாப்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, பப்பாயா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த லிஸ்ட்லேருந்து பழைய லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும்னா ஆட் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம புது லிஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து புது லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பழைய லிஸ்ட்லேயே கொண்டு போய் ஆட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பைனாப்பிள் பப்பாயும் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிஸ்ட்லேருந்து எடுத்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஆல். ஓகேவா, ரிமூவ் ஆல் எலமெண்ட் தட் ஆர் இன் அனதர் கலெக்ஷன். வேற ஒரு கலெக்ஷனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரிமூவ் ஆல் கொடுத்து அதுக்குள்ளே நம்ம இந்த நியூ லிஸ்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா
அது வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? புதுசாக நம்ம எது எதெல்லாம் சேர்த்துறோமோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. ஆல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் நியூ லிஸ்ட். பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பப்பாயோ வந்து காணாமல் போயிடுச்சா? ஸோ இவ்வளோதான் வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ ரீட்டைன் ஒன்லி எலமெண்ட்ஸ் தட் ஆர் இன் அனதர் கலெக்ஷன். நம்ம ரெண்டாவதாக கொண்டு வர கலெக்ஷன் இருக்கிறது மட்டும்தான் முதல் கலெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரீட்டைன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரீட்டைன் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா புது லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் பழைய லிஸ்ட்டில் இருக்கும். பழைய லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருந்த ஓல்டு வேல்யூஸ் எல்லாமே வந்து டெலிட் ஆயிரும். ஓகேவா? இப்போ லிஸ்ட் இது அப்படியே நான் அன்கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பைனாப்பிள் பப்பாயா. ஓகேவா? லிஸ்ட்டில் பழைய வேல்யூஸ் எல்லாமே டெலிட் ஆகிட்டு புது வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? கிளியர் தி லிஸ்ட். கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கிளியர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். இப்போ பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்து எதுவுமே வரல. கரெக்டாக? ஸோ ஒரு வேல்யூவை கிளியர் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் வரும். ஒரு லிஸ்ட்டு கிளியர் பண்ணோம்னா நமக்கு இப்படி தான் வரும். டு யூஸ் ஐட்ரேட்டர் டு ட்ராவர்ஸ் லிஸ்ட். ஐட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன இருக்குது, இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து லூப்பிங்கை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஈஸிங்கிறத விட ஒரு ஸ்ட்ரீம்லைன்டு லூப்பிங்கை வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா நம்ம ஃபார் லூப்பில் ஐ ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு அப்புறம் வைல் லூப்பில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுவே ஐட்ரேட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு எரர் எக்ஸெப்ஷன்லாம் நமக்கு கம்மியாயிரும். ஓகேவா? மேக்ஸிமம் எரர் எக்ஸெப்ஷனே வந்து வராது. ஓகேவா? அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணுற ஒரு ஐட்ரேட்டரை கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட் டாட் ஐட்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா லிஸ்ட்டில் தான் நம்ம ஐட்ரேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அவுட்புட் அப்படியே கொடுக்குறோம் முதல்ல. ஓகேவா? 818 த்ரூ த லிஸ்ட்னு சொல்லி அவுட்புட் காட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வைல் லூப்பில் நம்ம அந்த ஐட்ரேட்டர் கிரியேட் பண்ணோம்ல அந்த ஐட்ரேட்டரில் வந்து என்ன இருக்குன்னா லிஸ்ட்டோட ஐட்ரேட்டர் எல்லா வேல்யூஸுமே அதுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த ஐட்ரேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக அடுத்தடுத்த வேல்யூவாக நம்ம எடுத்து நம்ம அவுட்புட்டாக கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்துடும். ஓகேவா? ஸோ டாட் நெக்ஸ்ட் அப்படின்னா வந்து அடுத்த வேல்யூ இருந்துச்சுன்னு அப்படின்னா கரண்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இது அடுத்த வேல்யூ இல்லை அப்படின்னா வந்து கரண்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த லூப் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? அதுதான் வந்து டாட் நெக்ஸ்டோட வேலை. இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அப்படின்னு சொல்லி 2 வந்திருக்கா? ஸோ உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அதுதான் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கறனால ஒருவேளை நெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அடுத்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப் கண்டினியூ ஆகும். அடுத்த வேல்யூ இல்லைன்னா அந்த லூப் வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? அடுத்தது டிசெண்டிங் ஐட்ரேட்டர் டு ட்ராவர்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகேவா? இந்த டிசெண்டிங் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ரிவர்ஸில் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் லூப்பிங் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரிவர்ஸ்லையும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். நான் வந்து இங்கேருந்தே அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். என்ன வருது? unresolved compilation problem cannot convert from string to list iterator string. ஓகேவா? நம்ம வந்து லிஸ்ட் ஐட்ரேட்டர் ஸ்ட்ரிங்காக மாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அப்படியே வந்து மாற்றிக்கிட்டோம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் நம்ம இதை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது என்ன வருதுன்னா அங்கே மட்டும் நமக்கு எரர் வருது. என்ன வருது? cannot cast to இதை வந்து cast பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எரர் வருது. ஸோ இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? டிசெண்டிங் ஐட்ரேட்டர் நம்ம மேக்ஸிமம் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக நம்ம ஃபார்வர்ட் லூப்பிங் தான் பண்ணுவோம். ரிவர்ஸ் லூப்பிங் வந்து நம்ம அவ்வளோக்கா நம்ம பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த எரர் நினச்சி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஓகேவா? நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை பற்றி இன்னும் நம்ம அதிகமாக படிச்சுக்கிட்டு இதில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை பற்றியே நம்ம யோசிக்கணும்னு சொல்லி நம்ம அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போதைக்கு நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த கண்டென்ட் வந்து போகிறேன்.
இப்போ பீக் ஆப்ரேஷன் அண்ட் போல் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, பீக் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து எடுத்து கொடுத்துரும். போல் அப்படின்னா என்னன்னா, கடைசி எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து கொடுக்கும். ஓகேவா? என்ன போட்டிருக்கு? இதுவும் நமக்கு இந்த டிசைனிங் ஐட்ரேட்டம் மாதிரி தான். இது இந்த பீக் அண்ட் போலும் நம்ம அவ்வளோக்கா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதனால வந்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுக்கிட்டா இட்ஸ் ஓகே. புரியலன்னாலும் பரவாயில்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது இல்லை. நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமே டிசைன் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இந்த பீக்கு போலு இதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்கணும். ஓகேவா? அதனால் இதெல்லாம் நமக்கு எதுவும் அவ்வளோக்கா பிரச்சனை இருக்காது. இதை அப்படியே விட்டுட்டு நம்ம கியூக்கான மெத்தடை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? லிங்க் லிஸ்ட் வச்சு நம்ம கியூவையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த கியூவில் இருக்கிற மெத்தட்ஸ் வந்து ஆஃபர் அண்ட் போல். ஓகேவா? இந்த ஆஃபர் அண்ட் போல் அப்படிங்கிறது வந்து நம்ம கியூவில் யூஸ் பண்ணும்போது, இந்த லிங்க் லிஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு கியூ மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்போ இது இப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவியை ஆஃபர் பண்ண சொல்கிறாங்க. கிவி ஆஃபர் பண்ணும்போது என்ன வரும்னா, ஆட் டு எண்டு கடைசியில் போய் ஆட் ஆகும். அடுத்தது போல் பண்ண சொல்கிறாங்க. போல் எதில் பண்ணோம்? போல்டு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் டாட் போல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே எலமெண்ட்டை வந்து எங்கே வச்சுக்கோன்னா, இந்த போல்டுங்கிற வேல்யூக்குள்ளே வச்சுக்குவோம். எதை ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு லிஸ்ட் மாதிரியே தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இதையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போல்டு எலமெண்ட் வந்து ப்ளூபெரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே எலமெண்ட்டை வந்து கொண்டு வந்து காட்டும். ஓகேவா? அடுத்து டிக்யூ. டிக்யூ அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது? ஆஃப்டர் டிக்யூ நம்ம நம்ம ஒரு டைரெக்ஷனில் கொடுப்போம், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போய் ஆட் ஆகும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் வந்து டிக்யூ. ஓகேவா? கியூக்கு ஆப்போசிட்டாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டிக்யூ. அதோட மெத்தட்ஸ் வந்து இந்த ஆட் ஃபஸ்ட்டு ஆட் லாஸ்ட்டு இதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஜாவாவில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும். பட் அது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக நம்ம அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படி தான் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு சின்ன சின்ன கன்சென்ட்ஸ்னால தான் வந்து நம்ம அதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறோமே தவிர, மற்றபடி நமக்கு சின்ன சின்ன சிம்பிள் டாஸ்க்கு நம்ம எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? நமக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து இருக்காது. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து டிக்யூ பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட்டு தான் இதெல்லாமே இருக்குது. இதையும் வந்து நான் அன்கமெண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். பாருங்க, டிக்யூ பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அவகேடோ, லாஸ்ட் எலமெண்ட் வந்து போமோகிரானட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா பாப் அப்படின்னா வந்து டெலீட் பண்ணுறது. ஓகேவா? டெலீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படியே காட்டும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல் மாதிரியே இருக்கும். ஓகேவா? இதை அப்படியே அன்கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். அவகேடோவை பாப் பண்ண சொல்கிறேன். அப்போ அவகேடோ இங்கே எங்கே பாப் ஆகும்? உள்ளே அவகேடோ இருந்துச்சுன்னா அவகேடோ வந்து காணாமல் போயிடும். ஓகேவா? அவகேடோ காணாமல் போயிடுச்சு. இப்போ இங்கே வெளியே வந்துருச்சா? அடுத்தது வந்து டிக்யூ கிவி பொமோகிரானட். ஓகேவா? ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அவகேடோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்தது ஆஃப்டர் பாப். ஆஃப்டர் பாப் எங்கே இருக்குது? ஆஃப்டர் பாப் வந்து கிவி அண்ட் போமோகிரானட். கிவி அண்ட் போமோகிரானட் தான் வந்து பாப் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற எலமெண்ட்ஸ். அப்புறம் புஷ் அப்படின்னா என்னென்னா உள்ளே கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஜிஞ்சரை வந்து புஷ் பண்ணு அப்படின்னோம்னா ஜிஞ்சர் வந்து உள்ளே போயிடும். இப்போ ஜிஞ்சர் உள்ளே போயிடுச்சுன்னா ஜிஞ்சர் கிவி பொமோகிரானட் இந்த மூணு தான் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த புஷ் பாப் வந்து நமக்கு எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது வந்து ஃபைனல் ஸ்டேட். ஃபைனலாக இந்த லிஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து ரன் பண்ணுறேன். நமக்கு ஃபைனலாக லிஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக ஜிஞ்சர் கிவி போமோகிரானட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம அரேவாக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சரையும் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சரை ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து கலெக்ஷன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருக்கிற அரேவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம். இனிஷியலாக சைஸ் சொல்லலை. ஓகேவா? அப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை வந்து டூ அரே மெத்தட் யூஸ் பண்ணோம்னா அது வந்து அரேவாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? கன்வெர்ட் ஆகிட்டு அரேல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா?
அப்புறம் சிஸ்டம் அவுட் println லிஸ்ட் as அரே. ஓகேவா, லிஸ்ட்டை அரேவாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங். ஆல்ரெடி இருக்கிற அரே என்னது, இந்த அரே. இந்த அரேவை வந்து முதல்ல ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கணும். அப்படி இல்லாமல் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெறும் ஹேஷ் கோடு மட்டும்தான் வரும். கரெக்டாக மெமரி அட்ரஸ் மட்டும்தான் வரும். அப்படி வரக்கூடாது, எனக்கு வேல்யூஸ் வரணும். அப்படிங்கிறனால அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிவிட்டு அந்த டூ ஸ்ட்ரிங்குள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற மெத்தடை வந்து இருக்கிற வேரியபிள் அரேயை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட்டாக என்ன வருதுன்னா இந்த அரே உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வருது. ஓகேவா, இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஸ் அரேல ஜிஞ்சர் கிவி போமோகிரானேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டில் இருக்கிற மெத்தட்ஸ். ஓகேவா, இந்த மெத்தட்ஸில் இருக்கிற மோஸ்ட் மெத்தட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை விட்டு வேறு எந்த மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமான்னு கேட்டால் கிடையாது. நீ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து வெரி லெஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு மெத்தட்ஸ். ஓகேவா, கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம படிச்சுக்கலாம். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். மற்றபடி இதில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன கண்டென்ட் போடலாம், என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.